வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரையில் பொரியல். முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதை வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை கழுவி கொஞ்ச நேரம் காய வச்சிட்டோம். இப்போ அதுலேருந்து இலையெல்லாம் உருவி எடுக்கிறோம். இலையை மட்டும் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இலையெல்லாம் உருவி எடுக்கிறோம். அது நல்ல கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. முருங்கைக்கீரையில் உங்களுக்கு எனக்கு தெரியும், இரும்பு சத்து இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை இப்போ தான் சீசனு, நல்லா இருக்குது கீரை ஃப்ரெஷ்ஷாகவே. இப்போ செஞ்சு எல்லோரும் சாப்பிட்லாம். அது சீசனில் கிடைக்கும்போது சாப்பிடும்போது தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை எல்லாம் நல்லா உருவி வச்சுட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த குச்சியெல்லாம் எடுத்து இலையை மட்டும் உதுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் எடுக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு. அதை எல்லாமே உருவி எடுத்து அந்த குச்சி இல்லாமல் எடுத்துட்டு திருப்பி அதை கையை வச்சு ரெண்டாக பிச்சுட்டு அப்படி செய்யும்போது இப்போ பாருங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கையை வச்சு ரெண்டாக பிச்சு போடுறோம் அதை, அந்த இலையெல்லாம். இப்போ இதை வேக வச்சு தாளித்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு முருங்கைக்கீரை போட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு கிண்டி விட்டுட்டு அப்புறம் உப்பு லேசாக போட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும். வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் கீரை வெந்துடும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். வெந்தோன்னு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக அப்படி நேரம் மாறி இருக்கும். லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் வெந்தோன்னு எப்படி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப கம்மியாயிடுச்சா, கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதில் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். லேசாக வெந்துட்டுருக்கட்டும். தேங்காய் துருவல், மிக்சி ஜாரில் தேங்காய் துருவி வச்சுருந்தோம், அதை போட்டுட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம், பூண்டு இதையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், குறைன்னு அரைச்சா போதும். பூண்டு 3 பல் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி கீரையில் போட்டுடலாம். கீரையில் போட்டோமா, இப்போ வெந்த கீரையில் போட்டாச்சு. இப்போ மசாலா போட்டோன்னா ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை செஞ்சிடலாம். ஆனால் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். க்ளீன் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். செய்ய 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் மசாலா போட்டோன்னே நல்லா வெந்துட்டுருக்குது. மசாலா கூட தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கீரை தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு இப்போ மூடி வச்சுட்டு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து ஊற்றினா மசாலாவும் வெந்துருச்சு. தாளித்து ஊற்றினா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் உரித்து தோல் நீ உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கரண்டி வச்சு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள் தாளிப்பு கரண்டி வச்சுட்டோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம். கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே உளுந்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போடலாம். இப்போ உளுந்தம்பருப்பு போட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டோம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இதை ஆஃப் பண்ணி நம்ம அதில் கீரையில் ஊற்றிட வேண்டியதான். கீரையில் ஊற்றி ஒரு 1 நிமிஷம் 2 கலர்னோம்னா டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், இப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சின்ன வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அதை கீரையில் ஊற்றிட்டு கடைசியில் தாளிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் கீரைக்கு. அப்புறம் 2 நிமிஷம் கிண்டுனா போதும். டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அவ்வளோதான். பாய்.